சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி கேஜி கண்டிகையில் அன்னை தெரசா பிறந்த நாள் விழா. இனி விரிவான செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் கேஜி கண்டிகை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அன்னை தெரசா பிறந்தநாள் விழா சோஷியல் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன், KWACT ஆகிய தொண்டு நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து நடத்தினார்கள். நிகழ்ச்சிக்கு சோஷியல் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகி திலகவதி தலைமை தாங்கினார். ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் நிர்வாகி தா செல்வம் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் கங்காதரன், முனிவேல், ஆஷா ரஞ்சித்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய மக்கள் முன்னேற்ற சங்க செயலாளர் டாக்டர் செந்தில்குமார், சமூக ஆர்வலர் சாமுவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு உணவு மற்றும் இனிப்புகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சார்ந்த நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் RWACT நிறுவனத்தைச் சார்ந்த மேரி கிரேசியா நன்றி உரையாற்றினார். அதை பெருசாக ஆடம்பரமாக பண்ணணும், நம்ம பேர் எடுக்கணும், அந்த மாதிரி இல்லாத எளிமையான முறையில் அதை அவங்க செய்கிறாங்க. அதுக்காக நம்மளுடைய இந்தியாவை வந்து அவங்களுக்கு ஒரு அவார்டே கொடுத்துருக்காங்க அந்த நாள்லேயே. அப்போனா அவங்க எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு செலவு செய்ய பணம் இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க. கேட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண அவங்களுக்காக அந்த தொழுநோயாளிகளுக்காக உதவி பண்ணுங்கன்னா அவங்களால முடிஞ்சது கொடுப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாராம்ல, என்கிட்ட பணம்லாம் கிடையாது, நீ போயிடுங்க, இல்லைப்பா உங்ககிட்ட இருக்கிற பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை ஏதோ ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி அவங்க கை நீட்டுன்னு கேட்டிருக்காங்க. கையை நீட்டு அந்த கையில் எச்சியை துப்பியிருக்காரு. எச்சியை துப்புனதுக்கு நம்ம என்ன பண்ணாங்க, இதை நான் எடுத்துக்கிறேன், இந்த எச்சியில் நான் எடுத்துக்கிறேன், என் மக்களுக்காக இந்த மாதிரி உதவி பண்ணுங்க. அப்போ அவரோட மனசு எவ்வளோ மாறி இருக்கும். அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து சாதிச்சிருக்கோம். அவங்கள பார்த்து அதில் நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு செய்யணுன்ற ஒரு இதில் தான் நாங்கள்லாம் இறங்கி இந்த சேவையை செய்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதி கேஜி கண்டிகை பஞ்சாயத்தில் இந்த உலகமே அன்னை தெரசா பிறந்த நாளை கொண்டாடும் நேரத்தில் இந்த பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக ஆர்வலர்களான நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்களது உற்சாக வரவேற்பினையும் அந்த அம்மையாருக்கான பிறந்த நாட்களையும் அவருடைய சமூக சேவைகளையும் பள்ளி மாணவர்களோடும் சமூக ஆர்வலர்களோடும் பலரோடு நாங்கள் இங்கே கலந்துரையாடலை நிகழ்த்தினோம். அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கினாங்க. இளைஞர்கள் பல அமைப்பிலிருந்து கலந்துக்கினாங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சோஷியல் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் அண்டு RWACT என்ற நிறுவனங்கள் ஒருங்கிணைத்து இந்த அருமையான பொழுதை வந்து மக்களுக்கு பல அரிய கருத்துக்களை விளக்கினார்கள். அவர்களுக்கு நம்மளது அன்னை தெரசா மாமண்டத்தின் சார்பாகவும் நமது தொண்டு நிறுவனத்தின் சார்பாகவும் நமது சோசியல் வெல்ஃபேர் போர்டு அதன் அரசாங்கத்தின் சார்பாகவும் இவங்க நீடூழி வாழணும், இந்த சமூக பணியை இன்னும் மேன்மேலும் செய்யணும், அதுக்கான
ஒத்துழைப்பு எங்க அரசாங்கம் எங்கள் தொண்டு நிறுவனத்திற்கு ஆதரவு கொடுக்கணும். எங்களை மாதிரி சமூக ஆர்வலருக்கு பக்கபலமா இருக்கணும். இதை போன்று பல சமூக தொண்டுகளால மக்களும் மாணவர்களும் நோயால் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு நன்மை சேரணும் என்கின்ற விஷயத்தை நாங்கள் முன்வைத்து இங்க கூடி இந்த அரங்கில் இன்னைக்கு நம்ம அந்த அம்மாவுடைய பிறந்த நாளை சீரும் சிறப்புமா கொண்டாடணும்.